தக்காளி சட்னி. எனக்கு வந்து இந்த தக்காளி சட்னில புதினா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. அது டேஸ்ட்டே மாத்திரும் தக்காளி சட்னிக்கு. நான் இப்படி தான் செய்வேன். சிம்பிளா இருக்கும். பட் டேஸ்ட் மட்டும் செம்மையா இருக்கும். ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு தடவ செஞ்சு பாருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். சிம்பிள் தான். பட் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு 10லருந்து 15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதா இருந்ததுனால 4 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 வந்து மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டும், ஆனியனும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது தக்காளி ஆட் பண்ணணும். இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி பேருக்குன்னு வதங்காம நல்லா வதங்கணும். அந்த மேல இருக்கிற தோல் பீலாகி வரும்ல, அது வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ என்கிட்ட காஞ்ச மிளகா இல்லாததுனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் இல்லைன்றதுனால நான் காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம காரத்தூள் லாஸ்ட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணதுனால இப்போ நல்லா இதில் வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அப்புறம் தக்காளி சட்னிக்கு வந்து கொரகொரப்பாக இல்லாமல் மழை அரைச்சி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா காஞ்ச மிளகா ஆட் பண்ணுங்கள். காரத்தூள் தேவையில்லை. காஞ்ச மிளகா வந்து தக்காளி, வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அப்பயே வதக்கிடணும் காஞ்ச மிளகாவையும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம தோசையோட நல்லா முழுகிற அளவுக்கு தக்காளி சட்னியை தொட்டு நல்லா பெரட்டி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் யார் யாரெல்லாம் செஞ்சு பார்க்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்றவங்களாம் எனக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. டாடா பை.